உடம்புகளில் கழிவுகள் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா குறிப்பாக 5 கழிவுகள் வெளியேற்றம் அப்படின்றது இருக்குன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் வந்து பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த 5 கழிவுகளுக்கு அப்புறம் இன்னும் சில கழிவு வெளியேற்றங்கள்லாம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலினருக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இல்லையா. இப்போ வந்து பெண்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய இந்த மாதவிலக்கு அப்படின்ற இந்த ஒரு கழிவு, ஒருவேளை ஆணினுடைய விந்தணு வந்து கருமுட்டையாக மாறல, இது வெறும் எக்கா தான் இருக்குது அப்படின்னா குழந்தை உருவாவதற்கான வேலை நடக்கல, இது வெறும் எக்கு தான், இது என்ன பண்ணலாம், வெளியேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவருக்காக ரெடி செய்யப்பட்ட அந்த எண்டோமெட்ரியம் லேயர் முதற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ஃப்ளூயிட் முதற்கொண்டு என்ன ஆயிரும், எண்டோமெட்ரியல் லேயர் எல்லாம் உடைஞ்சு வந்து அப்படியே வந்து வெளியில தள்ளி விட்டுறது. ஓவரிஸை ரிமூவ் பண்ணிட்டா மாதவிலக்கு வருமா வராதா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஓவரிஸை ரிமூவ் பண்ணிட்டா எக்கு வராது, ஆனால் எக்கு வருவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிக்கிட்டோம்னா யூட்ரஸ் ஒவ்வொரு வட்டமும் எண்டோமெட்ரியல் லேயரை ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். அதனால அவர்களுக்கும் மாதவிலக்கு வரும். இப்போ நம்மளுடைய சுவாசி இயற்கை மருத்துவமனையில் இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வர்றாங்க. அதற்கு நம்மளுடைய மருத்துவ குழு ஒரு ஈஸியான ஒரு சில டிப்ஸை சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி பாருங்க, இல்லை சரியா வரும், அப்படி இல்லைன்னா அடுத்து ஃபர்தராக சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த வகையில் அவர்கள் கொடுத்த சில அற்புதமான ஒரு டெக்னிக், அந்த டெக்னிக்கை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அற்புதமாக நல்ல மாற்றம் வரும், ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்மளுடைய பழைய வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்களுக்கான இந்த மாதவிலக்கு பிரச்சனைகளுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதற்காகவே இந்த பதிவு. இன்றைக்கி பெண்களுக்கு ஓவர் ப்ளீடிங் ஆகுது, ஒயிட் டிசார்ஜ் ஆகுது. இந்த மாதவிலக்கு முடிய போகிற தருணத்தில் மேனோபாஸ் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு உடம்பெல்லாம் வந்து மாதிரி ஒரு மாதிரி டைட் ஆகிற மாதிரி, எல்லா ஜாயிண்ட்டுகள்லையும் பெயின் வர்றது, இதுக்கெல்லாம் ஏதாவது வந்து சொல்யூஷன் இருக்குதா அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காக ஒரு எளிமையான வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் ஒன்று இந்த பதிவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதை நீங்கள் கடைபிடித்து இதிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம். வாங்க பார்க்கலாம். பெண்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 28 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லி நடக்குது. உடம்புகளில் கழிவுகள் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குறிப்பாக 5 கழிவுகள் வெளியேற்றம் அப்படின்றது இருக்குன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் வந்து பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த 5 கழிவுகளுக்கு அப்புறம் இன்னும் சில கழிவு வெளியேற்றங்கள்லாம் இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலினருக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இல்லையா. இப்போ வந்து பெண்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய இந்த மாதவிலக்கு அப்படின்ற இந்த ஒரு கழிவு, இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அவங்க பருவமடைந்த பின்னாடி அவங்களுக்கு வந்து அந்த ஓவரிஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஓவம் வந்து ரெடியாகி அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆணினுடைய விந்தணு சேர்ந்து இது கருமுட்டையாக வந்து உருவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்குவமான நிலையில சில ஹார்மோன்களோட சப்போர்ட்டோட அங்க இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு வந்து டிராவல் பண்ணி வருது. அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கருமுட்டையாக ஒருவேளை உருவெடுத்துட்டா அது நம்ம யூட்ரஸ்லயே தங்கி அது வந்து அடுத்து போக போக பெருசாகிட்டே போகுமேனு சொல்லிட்டு அந்த யூட்ரஸ்க்கு சில ஹார்மோன்கள் மூலமாக சில சிக்னல்கள்லாம் கொடுக்கப்படுது. அப்ப அங்க ஒரு எண்டோமெட்ரியம் லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இந்த கருமுட்டையை குளிர்ச்சியாவே வச்சுக்கணும். நம்ம பாருங்களேன், ஒரு சில லேப்லாம் வந்து சில படங்கள்ல பார்த்துருப்பீங்க. ஒரு லேப் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்றாங்க அப்படின்னா அது ஃபுல்லா ஒரு ஏசி ரூமா இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு பதப்படுத்தப்படுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்கானதுக்குள்ள அது மாதிரிலாம் வச்சிருப்பாங்க இல்லையா. அது மாதிரி வந்து வெளியில எப்படி நம்ம செஞ்சோம்னா உடம்புல நம்மளுடைய உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய செயல்களை எடுத்து தான் வெளியில நம்ம கண்டுபிடிச்சு பண்ணிக்கணும்னு சொல்லலாம். உடம்புக்குள்ள இயற்கையாகவே இந்த யூட்ரஸ்குள்ள வந்து விழுகக்கூடிய இந்த எக்கை ஆணினுடைய விந்தணு சேர்ந்து கருமுட்டையாக மாறிடுச்சுன்னா அதை கடைசி வரைக்கும் குளுமையாக பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ற மாதிரி ஒரு யூட்ரஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த யூட்ரஸ்குள்ள ஒரு எண்டோமெட்ரியம் லேயர் ஃபார்ம் ஆகி அதை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை நடக்குது. ஒருவேளை ஆணினுடைய விந்தணு வந்து கருமுட்டையாக மாறல, இது வெறும் எக்கா தான் இருக்குது அப்படின்னா குழந்தை உருவாவதற்கான வேலை நடக்கல, இது வெறும் எக்கு தான், இது என்ன பண்ணலாம், வெளியேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவருக்காக ரெடி செய்யப்பட்ட அந்த எண்டோமெட்ரியம் லேயர் முதற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய வாட்டர் ஃப்ளூயிட் முதற்கொண்டு என்ன ஆயிரும், எண்டோமெட்ரியல் லேயர் எல்லாம் உடைஞ்சு வந்து அப்படியே வந்து வெளியில தள்ளி விட்டுறது. இப்போ ஏன்னா இது திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து புது முட்டை உருவாகணும். ஒவ்வொரு முட்டைக்கும் ஒவ்வொரு தடவையும் தனித்தனியாக இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க லேயர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு முட்டையும் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா கருமுட்டையாக மாறலனா அந்த லேயரையே உடைச்சு கொண்டு வந்து வெளியே தெரியுது. இதுதான் மாதவிலக்கு. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓவரிஸை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ ஓவரிஸை ரிமூவ் பண்ணிட்டா மாதவிலக்கு வருமா வராதா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஓவரிஸை ரிமூவ் பண்ணிட்டா எக்கு வராது, ஆனா எக்கு வருவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிக்கிட்டோம்னா யூட்ரஸ் ஒவ்வொரு வட்டமும் எண்டோமெட்ரியம் லேயரை ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். அதனால அவர்களுக்கும் மாதவிலக்கு வரும். அந்த எண்டோமெட்ரியம் லேயர் தான் உடைஞ்சு
மாதவிலக்காக வெளியேறிக்கிட்டு இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ மாதம் மாதம் அவர்களுக்கு 28 நாள்லேருந்து 30 நாள்களுக்குள்ள ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதவிலக்கு கழிவுகளை வெளியேறிக்கிட்டு இருக்கும். ஒருவேளை ஆணின் விந்தணு வந்து சேர்ந்து அந்த எஃகு வந்து கருமுட்டையாக மாறிடுச்சுன்னா இந்த யூட்ரஸ் அதை வளர்க்கறதுக்குரிய வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் பறக்கும். பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எல்லா ஹார்மோன்கள் மூலமாக, நரம்பு மண்டலங்கள் மூலமாக சிக்னல் பறந்து அந்த கருமுட்டையிலிருந்து குழந்தையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து வளர்ச்சி அடைவதற்கு தேவையான விஷயங்களை பார்க்கும். அந்த கருமுட்டை ஆகாமல் இப்படி வந்து வெளியேறிக்கிட்டு இருக்கிறதுல என்ன நடந்ததுன்னா சில பேருக்கு ஓவர் ப்ளீடிங் 3 நாள் போகக்கூடிய மாதவிலக்கு 30 நாளைக்கு போகுதுங்க. பல பேர் அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஆமாம். அப்போ இது அதிகப்படியான மாதவிலக்கு கொடுக்குது. நம்மளுடைய ஹீமோகுளோபின்லாம் அப்படியே குறையுது, அப்படியே வந்து உடல் சோர்வாகிறது, டயர்ட் ஆகிறது அப்படின்றது இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் ஒன்று. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டிசார்ஜ் வந்து போயிட்டே இருக்குதுங்க. அதை நிறுத்தவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டிசார்ஜ் போகிறது, அதனால அங்கே வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், வெஜினாவில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் அவசப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ இதை எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு சரி பண்ணிக்க முடியுமானா நிச்சயமாக சரி பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளுடைய சுவாசி இயற்கை மருத்துவமனையில் இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வர்றாங்க. அதற்கு நம்மளுடைய மருத்துவ குழு ஒரு ஈஸியான ஒரு சில டிப்ஸை சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி பாருங்க, இல்லை சரியாக வரும், அப்படி இல்லைன்னா அடுத்து ஃபர்தராக சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த வகையில் அவர்கள் கொடுத்த சில அற்புதமான ஒரு டெக்னிக், அந்த டெக்னிக்கை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அற்புதமாக நல்ல மாற்றம் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மாதுளை பூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதுளை பூவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் இளம் வெயிலில் காய வச்சு அரைச்சு பவுடர் பண்ணி நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. டப்பாவில் போட்டு வச்சுட்டு இதை தினந்தோறும் காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளைன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங், ஒயிட் டிசார்ஜ் வருது பாருங்களேன், இந்த ஒயிட் டிசார்ஜ்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்ரும். ஒயிட் டிசார்ஜ் சூப்பராக ஸ்டாப் பண்ணி விட்ரும். அப்படி ஒரு அற்புதமான வேலை பார்க்கும் இந்த மாதுளை பூ பொடி. ஆமாம், மாதுளை பூவை இளம் வெயிலில் காய வச்சு அரைச்சு பவுடர் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுங்க. அதை வந்து காலை மாலை எடுத்துகிட்டு வாங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். 3 டேஸில் மிகப்பெரிய மாற்றம் தெரியுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் ப்ளீடிங் நிற்கவே மாட்டேங்குதுங்க, இதை உடனடியாக நிறுத்தணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கும் இதுதான் வந்து பெஸ்ட்டு. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த மாதுளை பூச்சாறு, அருகம்புல் சாறு, இதை ரெண்டையும் ஈக்குவல் ரேஷியோவில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. மாதுளை பூச்சாரையும் அருகம்புல் சாரையும் ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 ml எடுத்து காலை மாலை இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை எடுத்துக்கங்க. 3 வேளை எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஒரே நாளில் மாற்றம் தெரியலாம், அல்லது ஒரு 3 நாளில், அல்லது ஒரு 7 நாளில். இது வந்து இவர்களுடைய தீவிரத்தை பொறுத்து. ஏன்னா 20 நாள், 25 நாள், 40 நாள்லாம் வந்து மாதவிலக்கு போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து வர்றாங்க. காரணம் இதுதான், இவர்களுக்கு அதிகப்படியான உடல் சூட்டு நோய் வந்து இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? நம்ம யூட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்ற அர்த்தம். உள்ள இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுத்து இம்மிடியேட்டாக அந்த மாதவிலக்கை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்குதுங்க. மாதுளை பூவுக்கு இப்படி ருசியாக இருக்குதுங்க. இந்த மாதுளை பூ அதிகப்படியான இரத்தப்போக்கை நிறுத்தும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நூல்களில் வந்து அதை வந்து கொடுத்துக்கிறாங்க. சில ப்ராசஸ் மட்டும் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து மாறும்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அந்த ஒவ்வொரு ப்ராசஸும் அப்படி மாற்றி நம்ம பண்ணோம்னா இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு ஓவராக வந்து ப்ளீடிங் போகிறத, மாதவிலக்குனால் ஓவராக ப்ளீடிங் போதில் அதை நிறுத்தலாம். இந்த ப்ராசஸை பண்ணி பாருங்கள். பைல்ஸ்னால ப்ளீடிங் போகணும்னு வச்சுங்களேன், அதுக்கும் இந்த மாதுளை பூ ரொம்ப அருமையாக வந்து பயன்படுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மாதுளை பூ சாறு ஒரு 15 ml எடுத்து அதில் வந்து தேவையான அளவுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் கலந்து அதை தினமும் காலை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த அதிகப்படியாக ரத்தப்போக்கோடு போகக்கூடிய அந்த பைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக கட்டுக்குள் வரும். ஒரு அதிகபட்சம் 2 வாரம் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எடுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, மேக்ஸிமம் அதிகபட்சமே 2 வாரம் தான். ஏன்னா ஒரு நாள்லையோ 3 நாள்லையோ ஒரு 7 டேஸ்லையோ 1 வீக்லேயோ கூட ஸ்டாப் ஆயிரும். 2 வாரத்துக்கு எடுத்துக்கங்க. உங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்குது பைல்ஸ்னால அப்படின்னா உடனடியாக ஸ்டாப் ஆகும். பாருங்கள், அந்த மாதிரி மாதுளை பூவுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. நம்ம சாதாரணமாக வந்து அதை நினச்சிக்கிறோம். இந்த மாதுளை பூவை இப்படி பல வகையில் பயன்படுத்தி உடலிலிருந்து அதிகப்படியான கழிவுகள் வெளியேற்றமாக, அந்த ரத்தத்தின் மூலமாக கழிவுகள் வெளியேறுதுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட்டு. பெண்களுக்கு இது ரொம்ப ஒரு அருமருந்தாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து மேனபஸ் ஆகிற டைமாக இருக்குது. அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது, ஒரு மன அழுத்தம் இருக்குது. எதை
கேட்டாலும் எதை சொன்னாலும் எப்படி பேசினாலும் நம்ம வந்து எரிச்சலாக பேசுகிற மாதிரியே இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடையே வந்து எரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது. கோபமாகவே வருது, உடல் சோர்வாகுது, டயர்டாகுது, கை கால் மூட்டு ஜாயிண்ட்டுகள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பெயின் வருது, உடம்பு இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறிகுறிகள் இந்த மாதவிலக்கு நிற்க போகிற சமயத்தில் வரும். அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அருமருந்து. இந்த மாதுளை பிஞ்சு, அந்த மாதுளை பூ, இந்த மாதுளை பூவை பவுடர் வச்சுங்க. இந்த பவுடர் மட்டும் நீங்களே தயார் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கடைகள்லையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்கிக்கலாம். பண்ணிவிட்டு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் காலை மாலை அப்படின்னு கூட நீங்கள் வந்து 2 வேளை கூட எடுத்து வரலாம். எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கி உடம்பு இறுக்கங்கள்லாம் போய் ரொம்ப அருமையாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து தூர்ப்புத்தன்மை உள்ளதுங்க. வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, சிறுகுடலுக்கு ரொம்ப நல்லது, நரம்பு மண்டலங்களுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்திற்கு ரொம்ப நல்லது, ரத்தம் ஓட்டத்துக்கு, சரிங்களா, ரத்தம் உறைதலுக்கு, ரத்தம் சர்க்குலேஷனுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த தூர்ப்புத்தன்மை உள்ள இந்த மாதுளை பிஞ்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதுளை பிஞ்சு பல வகையில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கி உங்களுடைய யூட்ரஸ், ஓவரிஸ் ரெண்டையும், அதாவது நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அனைத்தையும் சூப்பராக ஆரோக்கியமாக வைத்து வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.